ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு போலீஸ்காரர் ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு அந்த கடைக்காரர் கிட்ட ஒரு நோட்டு கேக்குறாரு. கடைக்காரரும் போன் பேசிக்கிட்டே கவனிக்காம ஒரு மளிகை கடையுடைய கணக்கெழுதுற நோட்டு எடுத்து காட்டுறாரு. அப்பன்னு அந்த நோட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கட்டு நிறைய பணம் இருக்குது. உடனே இந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த நோட்டை வாங்கிக்கிறாரு. மளிகை கடைக்காரரும் அவர்கிட்ட இது நான் கணக்கெழுதுற நோட்டு, நான் மறந்து போய் நான் வேற நோட்டு எடுக்கிறதுக்குள்ள என்னுடைய நோட்டையே எடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டு சொல்றாரு. இந்த போலீஸ்காரரும் பரவாயில்ல, இந்த நோட்டு எனக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா இந்த நோட்டு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த நோட்டுக்காக நான் உங்ககிட்ட 50,000 ரூபாய் தரேன்ட்டு சொல்றாரு. அதுக்கு இந்த மளிகை கடைக்காரர் இதுல வரவு செலவு கணக்கே 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 50,000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணட்டும், நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வேணுமே இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு சொல்லவும் அந்த போலீஸ்காரரும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அந்த கடைக்காரர் கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல்ட்ட என்கிட்ட வந்து இந்த நோட்டை கேட்டீங்கன்னா உனக்கு நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்தது என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டி உங்களுக்கு நம்ம நாட்டோட சோல்ஜரை ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்க்கலாம் உங்கள எத்தனை பேத்துக்கு நம்ம நாட்டுடைய சோல்ஜரை ரொம்பவுமே பிடிக்கும்னு. கடைசீட்ல தான் தெரியுது இந்த மளிகை கடைக்காரர் ஒரு பழைய நோட்ல டூப்ளிகேட்டான காசு எல்லாத்தையுமே வச்சு அந்த போலீஸ்காரரை பயங்கரமா ஏமாத்திட்டாருன்ட்டு அந்த போலீஸ்காரர் திரும்பி வரங்காட்டி இந்த மளிகை கடைக்காரரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சாரு.